ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சுங்க கோயிலுக்கு போய். அதனால் இன்னைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம் நானும் என் ஃப்ரெண்டும். எங்கே போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பூரில் ரொம்ப ரொம்ப பிரபலமான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கோயில் தாங்க சிங்கப்பூர் ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் கோயிலுங்க. நாங்களும் போய் நல்லா வேண்டிக்க போகிறோம். நீங்களும் நல்லா வேண்டிக்கங்க. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். ஓகேவா? எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம், எல்லாரோட கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். ஓகே. கோயிலுக்கு வெளியே கழட்டி போட்டிருக்கிற செருப்பை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு கோயில் எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் அப்படின்னு. ஆடி மாதம் வேற சொல்லவா வேணாம். இதுதாங்க சிங்கப்பூர் ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் கோயிலுங்க. சிங்கப்பூரில் இருக்கிற கோயில்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு கோயிலுங்க. பெரிய ராஜகோபுரம் எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக தாங்க இருக்கும். ஆனால் கோயிலுக்குள்ளே போனால் அது ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்குங்க. வெளியே அவ்வளோ வண்டி சத்தம், முக்கியமான ஒரு லிட்டில் இந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் அதுக்கு உள்ளே வந்தாலே நமக்கு நம்ம வேறொரு உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க. வந்த உடனே நம்ம பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டாச்சு. நல்லா கும்பிட்டுக்கங்க எல்லாரும். எல்லாருக்காகவும் நானும் வேண்டியிருக்கிறேன், நல்லா கும்பிட்டுக்கங்க. ஓகேவா? ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால ரொம்ப விசேஷமான பூஜைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அதே மாதிரி தான் நல்ல கூட்டமாக தாங்க இருக்குது. நாங்கள் வந்ததே லேட்டு, கிட்டத்தட்ட நட சாத்துற அந்த டைமில் தாங்க நாங்கள் வந்திருக்கிறோம். நேராக அப்படியே நம்ம காளியம்மனை தரிசனம் பண்ண வந்தாச்சுங்க. எப்போவுமே அர்ச்சனை சீட்டு எடுத்தவங்களுக்காக இந்த மாதிரி தீப ஆராதனை எடுத்துகிட்டே தாங்க இருப்பாங்க. அந்த மாதிரி தாங்க நார்மலாகவே காளியம்மன் அப்படின்னாலே கொஞ்சம் உக்கிரமாக கோபமாக இருக்கிற மாதிரி தானே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இருக்கிற அந்த அம்மன் ரொம்ப சாந்த சுரூபினியாக, ரொம்ப அமைதியாக, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக அப்படியே அமர்ந்திருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே நமக்கு வேறு லெவல் ஃபீலுங்க. எல்லாரும் ஆரத்தியை தொட்டு நல்லா கும்பிட்டுக்கங்க. எல்லாரோட கஷ்டங்களும் நீங்கி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரோட கவலைகளும் நீங்கணும், எல்லாரோட பிரச்சனைகளும் தீர்ந்து அதிலேருந்து எல்லோரும் வெளியே இனி வரப்போகிற நாட்களில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லா கும்பிட்டுக்கங்க. ஓகேவா? அப்படியே கோயிலை ஃபுல்லாக நம்ம சுற்றி வருவோம். இன்னும் வேறு என்னென்ன தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு நான் ஒன்றா காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கோயிலோட வரலாறையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணால் நான் கூட என்ன நினச்சேன் அப்படின்னா, வடபத்திர காளியம்மன் அப்படின்னு வரும்போது நார்மலாக அந்த வடமாலையெல்லாம் சாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி எதுக்காவது ரொம்ப பிரபலமான கோயிலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கோயிலோட வரலாறு படித்தப்போ தாங்க, அதாவது வடபத்திரா அப்படிங்கிறது ஆலமரத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறாங்க. முன்னாடி சிங்கப்பூரில் இருந்த பெண்கள் ஆலமரத்தடியில் ஒரு அம்மனோட சிலையை வச்சு கும்பிட்டதாகவும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அதே இடத்துல கோயில் கட்டினதாகவும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 190 வருஷங்களுக்கு மேலாச்சு அப்படிங்கிற, கிட்டத்தட்ட 200 வருஷ பழமையான ஒரு கோயில் தாங்க. இன்றைக்கும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். ஏன்னா வாழையில போட்டு நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்கிறது இங்கே தாங்க. எங்களை மாதிரி இங்கே வெளிநாட்டில் கையில் காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அப்படின்னா தைரியமாக கோயிலுக்கு போகலாம். கண்டிப்பாக ஒரு சாப்பாடு கிடைக்கும். வரிசையாக இருக்குங்க கோயில். சிங்கப்பூர் இந்த லிட்டில் இந்தியா பகுதியில் வரிசையாக இருக்குங்க கோயில். நம்ம வடபத்திர காளியம்மன் கோயில், பெருமாள் கோயில், அப்புறம் நம்ம வீரமா காளியம்மன் கோயில், இப்படி வரிசையாக கோயில் இருக்கும். அப்படியே ஆடி மாதம் ஆனதுனால பெண்களுமே நெத்தியில் குங்குமம் வச்சு, தாலியிலெல்லாம் குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ஊரில் இருந்த ஒரு ஃபீல் தாங்க வந்துச்சு. கோயிலோட சுற்றி இருக்கிற அந்த சிலைகளுமே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே சுற்றி வந்தோன்னா கோயிலுக்கு பின்னாடி நாகேஸ்வரி அம்மன் இருக்காங்க. இங்கே நம்ம கையாலே அபிஷேகம் எல்லாம் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது பால், குங்குமம், மஞ்சள், அந்த மாதிரி இதை பாருங்கள், சேலையெல்லாம் சாத்துறாங்க. நம்ம கையாலே பண்ணுற மாதிரி நிறைய பேர் நேர்த்தி கடன் போட்டு இங்கே நாகதோஷம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குங்களா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இங்கேயே அபிஷேகம் எல்லாம் பண்ணுறாங்க. சந்தன அபிஷேகம், அப்புறம் மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இப்படி ஒவ்வொரு அபிஷேகங்களும் இங்கே நம்ம கையாலே பண்ணலாம். நமக்கு அதில் ஒரு பயங்கர ஒரு திருப்தி கிடைக்கல, ஒரு நிறைவு கிடைக்கல, அந்த மாதிரி தாங்க.
அப்படியே இந்த பக்கம் நம்ம நவகிரகங்கள் இருக்கும், அதையும் சுற்றி வந்துட்டோன்னா இங்கே சிவபெருமானோட ஒரு சந்நிதி இருக்குங்க, சிவலிங்கம். சிவலிங்கமே பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக அலங்காரத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா கும்பிட்டுக்கோங்க சிவபெருமானையும். அப்படியே சுற்றி வந்தோன்னா விஷ்ணு பகவானோட ஒரு சந்நிதி இருக்குங்க. இதுவுமே சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த அலங்காரத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அமைதியாகவும் அவ்வளவு ஒரு நிறைவாகவும் இருக்குங்க. பக்கத்துலேயே ஆஞ்சநேயருக்கான ஒரு சின்ன சந்நிதி ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து நம்ம அம்மனுக்கு வந்து சாத்தின அந்த வளையல்கள் எல்லாமே வந்து இங்கே எடுத்து வெளியே வச்சுருக்காங்க. ஏன்னா கோயில் நட சாத்த போகிற நேரம் ஆனதுனால மேக்ஸிமம் அந்த வளையல்கள் பூக்கள் எல்லாமே எடுத்து வெளியே கொடுத்துருவாங்க. நம்ம பெண்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எடுத்து எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. கோயிலில் சுற்றி வந்து நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க. கோயில் வந்து நட சாத்துற டைம் ஆனதுனால அந்த லாஸ்ட்டாக வந்து தீபாராதனை காமிச்சு நட சாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே வந்து தீபாராதனை காமிச்சு ஒவ்வொரு கோயிலும் நட சாத்துறாங்கங்க. அப்படி நல்லபடியாக இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டாச்சு. என்ன ஒரு வருத்தம்னா எங்களுக்கு சாப்பாடு எதுவும் பெருசாக கிடைக்கல, கொஞ்சோண்டு தான் கிடச்சிச்சு. அது என் கூட வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒரு வாய் சாப்பிட்டோம், அவ்வளோதான். ரொம்ப லேட்டாக வந்தோம், அதுதான் உண்மை. நட சாத்துற டைம் வந்ததுனால எதுவும் கிடைக்கல, அதனால கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இன்னொரு நாள் வரும்போது மொத்தமாக சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி ரூமுக்கு போயிட்டோம். எல்லாருக்கும் சிங்கப்பூர் வடபத்திர காளியம்மனோட அன்பும் அருளும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கிறேன். நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க, டைம் ஆயிடுச்சுங்க. ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.